எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. ஸோ எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே வந்து ஒய்ஃப் வந்து இப்படி இருக்கணும், தாங்கணும் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க. ஆனா நீங்க அடிக்கிற அடியில தாங்கி நடக்கிறாங்க. Kangam Institutions presents Elantra 2026. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு വാങ്ങടാ കൊള്ള അടിക്കുന്നത് കൊല പண்றதுக்கு മട அரசியலுக்கு ഞാൻ നിങ്ങളെ ഒരുപാട് സ്നേഹിക്കുന്നു. ஆஹா ஐ லவ் யூ மலையாளத்துல இவ்வளவு பெருசாவா சொல்லுவாங்க? அது டீப் லவ்னா அவ்வளவு லென்த் ஓ அப்படி. காதல் லவ் நம்ம பிளான் பண்ணாம அப்படியே லைஃப்ல வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே சைடு வழியா வர்ற ஒரு விஷயம் நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. ஸோ எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே வந்து ஒய்ஃப் வந்து இப்படி இருக்கணும், தாங்கணும் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க. ஆனா நீங்க அடிக்கிற அடியில தாங்கி நடக்கிறாங்க. இது மீம் சொல்லும்போது தான் ஒன்று ஞாபகம் வந்தேன். 50 years 40 years ஆச்சு, எப்படி ஒரு வாட்டி கூட டிவோர்ஸை பற்றி யோசிக்கலையா, ஒரு வாட்டி கூட அவ்வளோ பெரிய ஃபைட் எல்லாம் வரலையா? அப்போ இந்த வைஃப் சொல்கிறாங்க டிவோர்ஸ் இல்லை, ஒரு வாட்டி கூட இல்லை, ஆனால் மர்டர் டெய்லி. ஐ திங்க் தட் இஸ் தி. Okay, so Kangam Institutions Elantra 2026 we are happy to welcome Aishwarya Lakshmi ஒரு பெரிய கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாமா? ஒரு பெரிய கைத்தட்டலோட we are happy to welcome Aishwarya Lakshmi ஒரு பலத்த கைத்தட்டலோட. அதாவது உங்களை பார்த்ததும் பசங்களாம் அப்படியே மெய் மறந்து போயிருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் நம்மளோட காங்கேயம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எலன்ட்ரா 26க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பசங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹலோ, how are you? Happy Valentine's Day. சேம் டைம். எதுவுமே கேட்கல, சத்தமா ஒரு எனர்ஜி இல்லை, என்னாச்சு? இல்ல, இது ஒரு காங்கேயம் இன்ஸ்டிடியூட் எனர்ஜி, இது பத்தாது இன்னும். ஓகே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நான் சொன்னா எனக்கு திருப்பி சொல்வாங்களா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு யூ காங்கேயம். ஆஹா சூப்பர். அதாவது வேலண்டைன்ஸ் டே விஷஸ்லாம் சொன்னீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வந்து கேட்க தோணும். உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத வேலண்டைன்ஸ் டே ஏதாவது இருந்திருக்கா? ஆக்சுவலாக இன்றைக்கி தான் மோஸ்ட்லி வேலண்டைன்ஸ் டேனா ஒர்க்கில் தான் இருக்கும். ஸ்பெஷலாக ஒரு வேலண்டைன்ஸ் டே அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி பார்க்கும்போது இவ்வளோ பேரோட வேலண்டைனாக இங்கே வர முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். அம்மா அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, இதுதான் ஸ்பெஷல் வேலண்டைன்ஸ் டேவா. ஐஸ்வர்யா லட்சுமி வரலாற்றிலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு வந்து அதாவது இவ்வளவு ஷூட் இருக்கும், February 14 தான் உங்களுக்கு ஷூட் இருக்கும். இன்னைக்கு வந்து இவ்வளோ பேருக்கு காதல ஒரே டைம்ல சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அதுவும் அடிஷன் வேலண்டைன் மட்டும் இல்ல, கேலண்டைன்ஸ் டே ஆல்சோ. கேலண்டைன்ஸ் டே ஆல்சோ. எனக்கு அது புரியல, அது என்னங்க கேலண்டைன்ஸ் டே? அது என்னங்க கேலண்டைன்ஸ் டே? ஏன்னா கேர்ள்ஸ்க்கு கேர்ள்ஸ் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்வேன். ஏன்னா அந்த சிஸ்டர்ஹுட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ஓகே. ஸோ அதுக்காக இங்க இருக்கிற கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹாப்பி கேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி கேலண்டைன்ஸ் டே. புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கானுங்க கேலண்டைன்ஸ் டே. சூப்பர். சோ எப்படி போயிட்டு இருக்கு? என்னென்ன படங்கள் எல்லாம் 2026ல நாங்க உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? காட்டகுஸ்தி செகண்ட் பார்ட்டோட ஷூட். அதுக்கு வெயிட்டிங் மேடம். அந்த படத்துக்காக தான் வெயிட்டிங். அதோட ஸ்டண்ட் ஷூட் தான் முடிஞ்சிட்டு வந்திருக்கோம். அப்படியே ஃபுல்லா டேமேஜ். மேம் பார்ட் 2லயும் உங்களுடைய அதிரடி இருக்கா? இல்ல, ஸ்டண்ட் இருக்கு. ஸ்டண்ட் இருக்கு. ஆமா. ஓகே. நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். praying like it's good, like as in the story is good. இந்த வாட்டி ஃபேமிலி ஓரியன்டட் தான் ஃபிலிம், காமெடியாக இருக்கும். அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் சொல்றீங்களா? ஆமா எல்லா அப்டேட்டையும் ஒரே என்ன சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். ஆமா, கியூரியாசிட்டி ஃபேக்டர் போயிடும். பட் எனிவே நீங்க என்ன படங்கள் பண்ணாலும் அந்த கேரக்டருக்கு வந்து எப்படி அடாப்ட் ஆகுறீங்கிற விஷயம் ஒரு ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா ஒரு சாஃப்ட் ரோலாக இருந்தாலும் சரி, டக்குன்னு ஒரு ரக்கட் ரோலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கேரக்டர் ரோல், இல்லை ஒரு எமோஷனலான ஒரு ரோல், எல்லா ரோலுமே உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது. பார்க்கும்போது நாங்கள் அந்த ரோலாகவே உங்களை ஃபீல் பண்ணுறோம். எப்படி அது வந்து எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த கேரக்டர்?
எனக்கு ஆக்சுவலாக கிடைக்கிறது எல்லாமே இப்போ எனக்கு கதை சொல்லும்போதெல்லாம் ரொம்ப ரிலேட்டபிளான ஃபீமேல் கேரக்டர்ஸாக இருக்கும். இப்போ மாமனில் டாக்டர் ரேகா ஆக்சுவலாக வெரி லவ்விங். அவருக்கு தெரியும் அவருக்கு நடக்கிறது கொஞ்சம் தப்பு, ஆனால் ஃபைனலி வாட் மேட்டர்ஸ் இஸ் யுவர் ஃபேமிலி. இப்போ கட்டா குஸ்தி ஆகட்டும் அதே மாதிரி தான் ஒரு ரொம்ப அட் த கோர் ஃபேமிலி தான். வி வில் ஃபைட், ஹஸ்பண்ட் கிட்ட டிஷ்ஷும் எல்லாமே பண்ணுவேன், ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஹஸ்பண்ட் தான் என்னோட ஆள் தான் மெயின் அந்த மாதிரி. அண்ட் ஹேஷ்டேக் லவ்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுவும் 2026 ரிலீஸ் தான். தட் இஸ் மோர் லவ் தென் மேரேஜ். இட்ஸ் மோர் லவ். ஓ அப்படி. ஆமாம். எஸ். அண்ட் தெலுங்குல கூட நீங்க ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அது இப்போ ஒரு 1.5 இயர்ஸாக அதோட ஷூட் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பெரிய படம். சாய் தரம் தேஜ் ஹீரோ. அது ஒரு ஆக்ஷன் மூவி தான். எனக்கு ஆக்ஷன் இல்லை, ஹீரோக்கு நிறைய ஆக்ஷன் இருக்கு. ஓகே சூப்பர். அண்ட் தெலுங்கு அப்படின்றதுனால எங்களுக்கு தெலுங்கு டைலாக்ஸ் ஏதாவது எங்கள் பசங்களுக்காக, ஏன்னா இங்கே நிறைய தெலுங்கு பசங்களும் இருக்காங்களா, ஸோ ஒரே ஒரு தெலுங்கு டைலாக். ஒரே ஒரு தெலுங்கு இல்லைனா இப்படி பண்ணுவோம், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மேபி ஐ லவ் யூவை தெலுங்குல எப்படி சொல்லுவாங்க? నేను நானு தெரியலையா? தெரியும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. నేను నిన్నే ప్రేమించేస్తావు. ప్రేమించేస్తాను నేను నిమ్మే చేయవేనా என்ன டக்குன்னு தெலுங்கு வந்துட்ட? இல்ல இப்ப நம்ம தெலுங்கு பத்தி பேசலாம். தெலுங்கு ஃபேன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, சோ அவங்களுக்காக ஒரு வார்த்தை நீங்க தெலுங்குல பேசுனீங்கன்னா அவங்களும் ஜாலியா வாங்கலன்னு பார்த்தோம். பட் அவனுங்களும் தட்டை எடுத்து சாப்பிட போயிட்டானுங்க தெரியாம. சரி, இதே வந்து மலையாளத்துல பாரு அப்படி. சோ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் பண்றீங்க, அவங்கள வச்சு ஃபுல்லா எல்லா லாங்குவேஜ்லயும் பண்றீங்க. வெரி குட். ഞാൻ നിങ്ങളെ ഒരുപാട് 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 സ്നേഹിക്കുന്നു. ஐ லவ் யூ மலையாளத்துல இவ்வளவு பெருசாவா சொல்லுவாங்க? அது டீப் லவ்னா அவ்வளவு லென்த் ஆகும். அப்படி. சோ அடுத்ததா நாங்க வந்து ஒரு சில வேர்ட்ஸ் சொல்றோம், அதை கேட்டதுமே டக்குன்னு உங்க மைண்ட்ல என்ன மாதிரி மெமரிஸ் ஃபிளாஷ் ஆகுது அப்படின்றத நீங்க எங்களுக்காக ஃபியூ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ட் நான் சொல்றேன். காலேஜ். காலேஜ் ஃபன். நீங்க எப்படி காலேஜ்ல? ஏன் காலேஜ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. டாக்டர் தானே? ஆமா, அதெல்லாம் ஃபன்னா ஏன் காலேஜ் கஷ்டமா தான் இருந்தது, ஆனா யூசுவலா காலேஜ்னா ஃபன்னா இருக்கும். இந்த டைம் ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோ மெமரிஸ் கலெக்ட் பண்ணுங்க, உங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. இந்த ரிலேஷன்ஸ் தான் ஆக்சுவலாக உங்க லைஃபோட எண்டு வரைக்கும் இருக்கும். இங்கே இருக்கிற மெமரிஸ் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாம் பண்ண போகும்போது ரொம்ப கஷ்டம்தான். சூப்பர். அடுத்ததா காதல், லவ். காதல் இதுதான் டேமேஜ் ஆயிடும். ஆஹா டைமிங். காதல் ஒண்ணே பட்டுன்னு அப்படி ஸ்லிப் ஆயிட்டாங்க, கால் அப்படியே மாட்டிக்கிச்சு போய். அப்படி மாட்ட கூடாதுங்கறீங்க. இல்ல எனக்கு ஓகே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கே லவ் பத்தி தப்பா சொல்றது. அததான் மேடம் சொல்லுங்க, முறைச்ச அந்த பொண்ணு. ஆமா சாரி. காதல் இருந்தது ஐ திங்க் நம்ம பிளான் பண்ணாம அப்படியே லைஃப்ல வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே சைடு வழியா வர்ற ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் அது நம்மளை வந்து சேர ஒரு விஷயம். வெரி குட். அடுத்தது ஐஸ்வர்யா லக்ஷ்மி. அவங்கள பற்றி அடுத்தவங்க தான் சொல்லணும், அவங்கள என்ன சொல்லுவாங்க? ஆமாம் கரெக்ட், தேங்க்யூ வெரி மச். பட் இருந்தாலும் எங்களை மாதிரி பெண்களுக்கு, வளர்ந்து வர ஆக்டர்ஸ்க்கு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெண்ணாக நீங்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம என்ன சரின்னு நினைக்கிறியோ அதை நல்லா யோசிச்சு அது நம்ம மைண்டில் ஓகே இதுதான், திஸ் இஸ் மை டெசிஷன், திஸ் இஸ் வாட் ஐ திங்க் இஸ் ரைட், அதில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. அதுதான் இட் இஸ் ஆர் வில் பவர் தட் வில் பி வித் அஸ் ஃபுல் டைம் அண்ட் ஆஸ் அ வுமன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாவ், சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்ததாக வந்து எல்இடியில் ஒரு பிக்சர் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஐ வில் ஆஸ்க் தி க்வெஸ்சன். எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி. ஸோ எல்லா ஹஸ்பண்ட்ஸுமே வந்து ஒய்ஃப் வந்து இப்படி இருக்கணும், தாங்கணும் அப்படின்னு நினச்சி வர்றாங்க. ஆனால் நீங்கள் அடிக்கிற அடியில் தாங்கி நடக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் விஸ் ரியாலிட்டி. இந்த மாதிரி மீம்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஆஹா, நம்ம கேரக்டர் நல்லா ரீச் ஆயிருக்கு, மீம்ஸ்லாம் வந்து நிறைய வருது, அப்படி தோணுமா? ஐயோ ஏன்டா கிண்டல் பண்றீங்க? இட் இஸ் a reflection. இப்போ கட்டா குஸ்தியோட நம்ம அந்த இன்டர்வல் ஃபைட் சீக்வென்ஸு, முடி எடுத்து துவைக்கிற சீக்வென்ஸு, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னை பார்க்கும்போது ரியலி லைக் டிட்னு சொல்லுவாங்க. அண்ட் மீம்ஸ் அடிக்கடி பார்ப்பேன், நானே பார்ப்பேன், விச் ஐ ரியலி லைக். ஏன்னா நம்ம கேரக்டர் அது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்போது தான் நமக்கு நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இது மீம் சொல்லும்போது தான் ஒன்று ஞாபகம் வந்தேன். எஸ் ப்ளீஸ்.
ஏன்னா ஒரு 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 ஓல்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்து ஒரு இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஒரு 50 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஆச்சு, எப்படி ஒரு வாட்டி கூட டிவோர்ஸை பற்றி யோசிக்கலையா, ஒரு வாட்டி கூட அவ்வளோ பெரிய ஃபைட் எல்லாம் வரலையா? அப்போ இந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, டிவோர்ஸ் இல்லை, ஒரு வாட்டி கூட இல்லை, ஆனால் மர்டர் டெய்லி. ஐ திங்க் தட் இஸ் திஸ் திங் ஐ ரிமெம்பர்ட் நவ். ஓகே, நீங்க ரியல் லைஃப்ல எப்படிப்பட்ட ஒரு வைஃப்? அதுவா இதுவா? நான் வைஃபே இல்லை. இல்ல எப்படி இருப்பீங்க? நோ ஐடியா. ஆல் தி பெஸ்ட் ஹஸ்பண்ட். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹஸ்பண்ட்ஸ் பிஹேவியர் ஆக்டிவிட்டி. Thank you. அவர் நல்ல ஆன்சர் கொடுக்கறாங்க. அவர் ரஃபா இருந்தா நம்ம அதோட ரஃபா இருப்போம்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? அதோட ஈக்குவேஷன். நோ கரெக்ட். அவருக்கு நல்லா தெரியும், மேரிட் நினைக்கிறேன். ஆமா ஒரே வாட்டி. அதனால ஆல் ரைட், ஸோ தேங்க்யூ ஸோ மச் காங்கேயம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எலன்ட்ரா 26க்கு வந்து இன்னும் ஸ்பெஷலாக அழகாக நிறைய மூமெண்ட்ஸ் எங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க. ஸோ ஒரு சின்ன தேங்க்யூ. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரேம்ப் வாக் மட்டும் இருக்கு மேடம். அதுக்கப்புறம் வந்து ஃபெலிசிட்டேஷன் தான். இங்கே வரைக்கும் போயிட்டு இங்கே வந்து நின்றா போயிடலாம். சரி. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நான் கூட வரேன் மேடம் ஜாயின் பண்ணுறதுக்கு. Thank you so much, Chairman, Correspondent Sir, to all the trustees here, to all the students of Kangem Institute, to the parents, to the faculty, teaching and non-teaching. இங்கே வரும்போது அண்ட் எஸ்பெஷலி ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்னா ஒரு நிறைய வேல்யூ சிஸ்டம்ஸ் இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும். அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு காங்கேயம். நல்ல ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வரட்டும். அவர் எல்லாரும் நல்ல ஜாபில் இருக்கட்டும், ரொம்ப ஸ்டேபிளாக, ஃபைனான்ஷியலி செக்யூராக, ஹாப்பியாக இருக்கட்டும். ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரம் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். அண்ட் அவங்க சொன்னது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கி வந்ததுக்காக we would like to felicitate you. Students Council members, please can we have you on stage? வாங்க. ஜேர்னி எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது மண்டையை சுற்றுங்க. 1.5 வருஷம் அந்த 6 பேக்ஸ்க்காக நான் வந்துட்டு சோறு தண்ணி இல்லாமல் இருந்தது. விஜய் சார், பரத் சார், Kangem Institutions presents Elantra 2026. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு